ஹாய் வணக்கம் நண்பர் அன்பேஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, கவர்மெண்ட்டோட 7 வந்தாச்சுல்ல. ஆனா, அதில நமக்கு கரெக்ட்டா கையில எவ்வளோ பணம் இருக்கும்? 10 வருஷம் வேலை பார்த்தா எவ்வளோ இருக்கும்? 25 இயர்ஸ் வேலை பார்த்தா எவ்வளோ இருக்கும்? இது மாரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட் ஆர்டரும், அதை சார்ந்த அறிவிப்புகள் வச்சு, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருடைய பேசிக் சேலரி 50,000 வச்சுக்கிட்டு, ஒரு தெளிவான கணக்கீடு ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வீடியோவில் ஒவ்வொரு சர்வீஸ் பீரியடுக்கும் எவ்வளோ லாபம்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கால்குலேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி அமைச்சிருக்கோம்னா, பேசிக் சேலரி, பேசிக் பே வந்து 50,000, டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 55%, அதாவது ரூ. 27,500. மொத்த சம்பளம் லாஸ்ட் டிராவன் சேலரி பார்த்தீங்கன்னா ரூ. 77,500. இந்த சேலரி வாங்குற ஒருத்தருக்கு டேக்ஸ் திட்டத்தில் என்னெல்லாம் கிடைக்கும் பார்க்கலாம். முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, 25 வருஷம் முழுசா சர்வீஸ் முடிச்சிருந்தா தான் முழு ஓய்வூதியம் 50% கிடைக்கும். 10 வருஷத்துல இருந்து 24 வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துருந்தா அதுக்கு எந்த மாதிரியான விகிதாசார அடிப்படையில் பென்ஷன் குறையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினரியோ பார்த்தீங்கன்னா பிலோ 10 இயர்ஸ் சர்வீஸுங்க. 10 வருஷத்துக்கு கம்மியான பணி உள்ளவங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து 10 வருஷத்துக்கு கம்மியாக வேலை பார்த்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாருன்னா அவர் நிலைமை என்னென்னா, இவங்களுக்கு மாதாந்திர பென்ஷன் எதுவுமே கிடையாது. நோ ரெகுலர் பென்ஷன். குறைஞ்சபட்சம் தகுதியாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுதான் யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. அந்த யூபிஎஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டேப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 10 இயர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ரெகுலர் பென்ஷன் கிடைக்கும். ஆனால் 10 இயர்ஸ் கம்மியாக ஒர்க் பண்ணவங்களுக்கு கிராஜுவேட்டி இருக்குது. உதாரணத்துக்கு 5 வருஷம் வேலை பார்த்துருந்தா சுமார் 1,94,000 வரைக்கும் கிராஜுவேட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டெத் பெனிஃபிட்டும் இருக்குது. இதில் ஒரு வேலை பணியில் இருக்கும்போதே அவர் இறக்க நேரிட்டானா குடும்பத்திற்கு பென்ஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பணியின் தன்மையை பொறுத்து அந்த பென்ஷன் தொகை பார்த்தீங்கன்னா அதிகமாகும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 பென்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பென்ஷன் கணக்கீடு 25 வருஷத்துல 10 வருஷம்ன்றதுனால முழு சம்பளத்தில் 20% பார்த்தீங்கன்னா பென்ஷன் கிடைக்கும். அதாவது 77,500 வாங்குறவங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 15,500 பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைக்கும். இதில் டிஆர்எஸ் அலவன்ஸ் உயரவும் சேரும். அதுக்கப்புறம் கிராஜுவேட்டி சுமார் 3,88,000 வரைக்கும் கையில் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டிராவன் சேலரி 77,500 வச்சு சொல்கிறேன். உங்களோட சேலரி வந்து என்னவோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்ப ஓய்வூதியம் 10 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்க குடும்ப ஓய்வூதியமாக எவ்வளோ கிடைக்கும்னா, ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்கன்னா குடும்பத்திற்கு வந்து மாதம் 9,300 மற்றும் டிஏ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்க அவங்க நிலைமை என்னென்னு பார்க்கலாம். சர்வீஸ் கூட கூட பென்ஷன் எப்படி வந்து ஏறுது பாருங்கள். 15 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து பென்ஷன் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே 10 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு 20% பென்ஷன் கிடைக்க சொன்னோம். 15 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு 30% பார்த்தீங்கன்னா பென்ஷன் கிடைக்க போகுது. அதாவது மாதம் பார்த்தீங்கன்னா 23,250 கிடைக்கும். கிராஜுவேட்டி மட்டும் சுமார் 5,81,000 கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40% வந்து பென்ஷன் கிடைக்கும். அதாவது மாதம் பார்த்தீங்கன்னா 31,000 பென்ஷனாக நிற்கும். கிராஜுவேட்டி சுமார் பார்த்தீங்கன்னா 7,75,000 வரைக்கும் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் அதுக்கு மேலே சர்வீஸ் முடித்தவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா முழு பலன் கிடைக்கும். அவங்க தான் பெரிய ஒரு ஜாக்பாட்டே. 25 இயர்ஸ் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைக்கும். அதாவது 77,500 சம்பளத்தில் பாதி பார்த்தீங்கன்னா 38,750 மாதாந்திர பென்ஷனாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட்டி பணம் 9,69,000 வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் இல்லை 32 வருஷம் வேலை பார்த்தா பென்ஷன் இன்னும் அதிகமாகுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. 30 வருஷமோ இல்லை 32 வருஷமோ எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி பென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 50% லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வாங்கின லாஸ்ட் டிராவன் சேலரியில் பாதி அமௌண்ட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 77,500 நீங்கள் லாஸ்ட் டிராவன் சேலரியாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பாதி 38,700 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷனாக கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், கிராஜுவேட்டி மட்டும் கூட்டிகிட்டே போகும். நீங்கள் ஒர்க் பண்ணுற சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் கிராஜுவேட்டி கொடுக்குறாங்க. 30 வருஷத்துக்கு 11,63,000 கிடைக்கும். 32 வருஷத்துக்கு 12,79,000 கிடைக்கும். கிராஜுவேட்டியோடைய உச்சவரம் பார்த்தீங்கன்னா 25 lakhs வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே எவ்வளோ நீங்கள் வாங்கினாலும் கிடைக்கும்.
அதுக்கு மேலே போச்சுன்னா தான் கிடைக்காது. மேபி சேலரி அதிகமாக வாங்குறவங்களுக்கு 25 லேக்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் அந்த சீலிங் பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. பென்ஷன் வாங்குறவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கின பென்ஷனில் 60% தொகை பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக 25 வருஷம் வேலை பார்த்தவர் இறந்துட்டாங்கன்னா குடும்பத்துக்கு மாதம் 23,250 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் டெத் கிராஜுவிட்டி பணியில் இருக்கும்போதே இறந்தா சர்வீஸ் காலத்தை பேஸ் பண்ணி 25 லேக்ஸ் வரைக்கும் மொத்த தொகை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த கால்குலேஷன் எல்லாமே அரசாணையை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு கால்குலேஷன் தான். ஒன்ஸ் துல்லியமான ரூல்ஸ்லாம் வெளியான அப்புறமா ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூட்டேஷன் டேப்ஸ் திட்டத்தில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரியே பென்ஷனில் ஒரு பகுதியை வந்து விற்றுட்டு மொத்த பணமாக அதாவது லம்சமாக வாங்குகிற வசதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அப் டு 40% வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரிபியூஷன் முக்கியமாக இதை மறந்துடாதீங்க. இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கணும்னா ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பார்த்தீங்கன்னா மாதம் கட்டணும். ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ஷன் பண்ணுறவாங்க இதை. அதுக்கப்புறம் மினிமம் பென்ஷன் கால்குலேஷன் படி பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வந்தால் கூட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் பென்ஷன் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. மினிமம் பென்ஷனாக கிடைக்கும். ஸோ 25 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பார்த்தா டேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது. ஆனால் 10 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் பென்ஷன் இல்லவே இல்லை. உங்கள் சர்வீஸ் எவ்வளோ, உங்களுக்கு இது லாபமாக இருக்குமா, ஜஸ்ட் நீங்களே கால்குலேட் பண்ணி உங்கள் சேலரியை வச்சு கால்குலேட் பண்ணி கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.